ஹாய் வெல்கம் பேக் டு தமிழ் டெக் EDU. கடந்த வீடியோவில் ஜாவா பேசிஸை பற்றி பார்த்தோம். இன்றைய வீடியோவில் ஜாவா ப்ரோக்ராமிங் ஆரம்பிக்க தேவையான டெவலப்மெண்ட் என்வாரன்மெண்ட்டை எப்படி செட்டப் செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நெட்பீன்ஸ் ஐடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரொஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஜாவா ப்ரோக்ராமை எப்படி ரைட் பண்ணுறது, கம்பைல் பண்ணுறது, ரன் பண்ணுறது, ஜாவாவில் கொமனாக என்னென்ன எரர்ஸ் நாங்கள் கோட் எழுதும்போது விடுவோம்ன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது பார்ப்போம். ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எழுதவும் ரன் செய்யவும் எங்களுக்கு இரண்டு முக்கியமான சாஃப்ட்வேர்ஸ் தேவை. அதில் ஒன்று JDK, ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்ன்றது ஜாவா ப்ரோக்ராம் கம்பைல் அண்ட் ரன் பண்ண தேவையான டூல்ஸ் மற்றும் லைப்ரரிஸை கொண்டிருக்கும். அடுத்தது IDE, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாரன்மெண்ட். இந்த IDE எங்களோட ஜாவா ப்ரோக்ராம் எழுத, கம்பைல் செய்ய, டிபக் செய்ய, ரன் செய்ய தேவையான என்வாரன்மெண்ட் தரும். இந்த IDE மற்றது JDK இந்த ரெண்டுமே ஜாவா ப்ரோக்ராமை பில்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தேவையான முக்கியமான சாஃப்ட்வேர்ஸை இருக்கும். இந்த JDK அண்ட் IDE நீங்கள் இலகுவில் புரிஞ்சு கொள்ளணுமெண்டா ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். ஒரு கார்பெண்டர் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த கார்பெண்டர் வேலை செய்யணுமெண்டா அவருக்கு ஒரு டூல் பாக்ஸ் தேவை. அதே நேரம் அவர் வேலை செய்ய ஒரு ஒர்க் பெஞ்ச் ஒன்று தேவை. ஸோ அவர்கிட்ட டூல் பாக்ஸில் ஹேமர், ஸ்க்ரூ ட்ரைவர் அதுகளெல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டில் கம்பைலர், JVM, JRE, லைப்ரரிஸ், அதர் டெவலப்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் இந்த JDKல கொண்டிருக்கும். அடுத்தது IDE என்று பார்த்தோம்னா ஒரு கார்பெண்டர் வேலை செய்யணுமெண்டா அவருக்கு ஒரு ஒர்க் பெஞ்ச் தேவை. அது மாதிரி நாங்கள் ப்ரோக்ராம் எழுதணும், டெஸ்ட் பண்ணணும், டிபக் பண்ணணும், ரன் பண்ணணுமெண்டா அதுக்கான ஒரு ஒர்க் பெஞ்சாக இந்த IDE இருக்கும். அப்போ இலகுவில் ஞாபகம் வச்சுக்கொள்ள JDK ஒரு டூல் பாக்ஸாகவும் IDE ஒரு ஒர்க் பெஞ்சாகவும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்ததாக பார்ப்போம் JDK என்றா என்னண்டு. JDKன்னு சொல்கிறது கலெக்ஷன் ஆஃப் டெவலப்மெண்ட் டூல் ப்ளஸ் JRE. அந்த JDKல என்னென்ன டூல்ஸ் இருக்குமென்னு பார்த்தோம்னா முதலாவது பார்த்தீங்கன்னா கம்பைலர் இருக்கும். கம்பைலர்னு சொல்கிறது எங்களோட ஜாவா சோர்ஸ் கோட்டை பைட் கோட்டாக மாற்றுறதுக்கு உதவும். அடுத்தது JRE. JRE ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ண தேவையான என்வாரன்மெண்ட்டை தரும். அதில் லைப்ரரிஸும் இன்க்ளூட் பண்ணி இருக்கும். லைப்ரரிஸ்ன்றா என்னென்னு பார்த்தோம்னா ஜாவாவில் ஏற்கனவே ப்ரீரிட்டனாக எழுதப்பட்ட கோட்டை தான் நாங்கள் சொல்லுவோம் லைப்ரரிஸ்ன்ட்டு. இந்த இன்பில் கோட்டை நாங்கள் டிரெக்டாகவே எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதால் எங்களோட அப்ளிகேஷனை ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது JVM, ஜாவா வெர்ச்சுவல் மிஷின். இது பைட் கோட்டை மெஷின் கோட்டாக மாற்றி கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கும். அடுத்தது டெவலப்மெண்ட் டூல்ஸ். அதர் டெவலப்மெண்ட் டூல்ஸை பார்க்கல டிபக்கர்ஸ் இருக்கலாம், டாக்குமெண்டேஷன் ஜெனரேட்டர், பேக்கேஜிங் டூல்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அதர் டூல்ஸும் இருக்குது. ஸோ இந்த எல்லா டூல்ஸ் கம்போனன்ட்ஸையும் யூஸ் பண்ணி நாங்கள் இலகுவாக எங்களோட கோட்டை ரைட் பண்ணலாம், கம்பைல் பண்ணலாம், ரன் பண்ணலாம் அண்ட் எங்களோட ஜாவா ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட்ஸை ஈஸியாக மேனேஜ் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, JDK ஈக்குவல் டு டெவலப்மெண்ட் டூல்ஸ் ப்ளஸ் JRE. அப்போ இந்த JDK, JRE, JVM இந்த மூன்றுக்கும் இடையில் என்ன பிரதானமான வித்தியாசம்னு பார்ப்போம். ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு சொல்கிறது
ஜாவா ரன் டைம் என்வாரன்மெண்ட்டையும் டெவலப்மெண்ட் டூல்ஸையும் கொண்டிருக்கும். இந்த ஜாவா ரன் டைம் என்வாரன்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஜாவா வேர்ச்சுவல் மிஷினும் லைப்ரரி கிளாஸஸும் வந்து இன்க்ளூட் பண்ணி இருக்கும். இந்த லைப்ரரி கிளாஸஸ்ன்னு சொல்கிறது வந்து ஜாவாவில் ஏற்கனவே இன்பில்டாக எழுதப்பட்ட ஃபங்க்ஷன்ஸை கொண்ட கிளாஸஸ் தான் நாங்கள் சொல்லுவோம் லைப்ரரி கிளாஸஸ் உண்டு. ஜேடிகே வந்து ஜாவா ப்ரோக்ராமை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸையும் ஜேஆர்இயும் வந்து கொண்டிருக்கும். ஜேஆர்இன்னு சொல்கிறது வந்து ஜாவா ரன் பண்ணுறதுக்கு தேவையான என்வாரன்மெண்ட்டை வந்து தரும். இதில் வந்து ஜேவிஎம்மும் லைப்ரரி கிளாஸஸும் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கும். ஜேவிஎம்னு சொல்கிறது வந்து எங்களோட ஜாவா பைட் கோட்டை வந்து மெஷின் கோட்டை மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். அப்போ நீங்கள் இலகுவில் ஞாபகம் வச்சுக்கொள்ள ஜேடிகேண்டா ஜாவா ப்ரோக்ராமை வந்து டெவலப் செய்கிறதுக்கு, ஜேஆர்எண்டா ஜாவா ப்ரோக்ராமை வந்து ரன் செய்கிறதுக்கு, ஜேவிஎம்ண்டா ஜாவா ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் செய்கிறதுக்குண்டு ஞாபகம் வச்சு கொள்ளலாம். அடுத்ததாக வந்து பார்ப்போம் நாங்கள் எப்படி வந்து எங்களோட ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன்ட்டு. ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ணணும்னா முதலாவது வந்து ஒராக்கிள் வெப்சைட்டுக்கு வந்து போகணும். அதில் வந்து லேட்டஸ்ட் எல்டிஎஸ் வெர்ஷனை வந்து நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும். எல்டிஎஸ் வெர்ஷன் சொல்கிறது வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன், ஸ்டேபிளான வெர்ஷனாக வந்து இருக்கும். இப்போ அவைலபிளாக இருக்கிற லேட்டஸ்ட் எல்டிஎஸ் வெர்ஷன் வந்து ஜாவா 25 எல்டிஎஸ். அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளணும், விண்டோஸா மேக்ஓஎஸா லினக்ஸாண்டு. அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட இன்ஸ்டாலர் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இன்ஸ்டாலர் ஃபைலை டவுன்லோட் பண்ணி, அதாவது இஎக்ஸி இன்ஸ்டாலர் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரெக்கமெண்டடாக இருக்கும். ஏனெண்டா ஜாவா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிம்பிள் செட்டப் விசார்ட் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் டைமிலேயே வந்து உங்களோட ஜாவா ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்ணி தரும். சரி, இப்போ இந்த ஜேடிகே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஜேடிகே வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூகுளில் போய் டவுன்லோட் ஜேடிகேன்னு டைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வார உங்களோட ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து ஒராக்கிள் லிங்காக வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஜாவா டவுன்லோட்ஸ் ஒராக்கிள் பேஜுக்கு வந்து போகும். அதில் வந்து இங்கே டவுன்லோட்ஸ் பேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரண்டாக வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஜாவா 26, ஆனால் அது வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன் இல்லை. அடுத்தது வந்து ஜேடிகே 25, அது வந்து லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷன். அடுத்தது வந்து ஜாவா 21, அது வந்து ப்ரீவியஸாக இருந்த லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷனாக வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து நாங்கள் ஜேடிகே 25 லாங் டேர்ம் சப்போர்ட் வெர்ஷனை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஜேடிகே 25ன்றதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் விண்டோஸுக்கு டவுன்லோட் பண்ண போகிற வேண்டபடியாக விண்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். அதில் வந்து இன்ஸ்டாலர் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலர் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ இது டவுன்லோட் பண்ண கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா இந்த டவுன்லோட் பண்ண இன்ஸ்டாலர் ஃபைலை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செட்டப் விசார்ட் வந்து ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு அந்த இன்ஸ்டாலர் விசார்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து வெல்கம் டு இன்ஸ்டாலேஷன் விசார்ட் ஃபார் ஜாவா எஸ்சி டெவலப்மெண்ட் கிட் 25.0.4 இந்த வெர்ஷனை தான் நாங்கள் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து உங்களோட ஜாவா டெவலப்மெண்ட் கிட் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிற ஃபோல்டர் வந்து தந்திருக்கு. இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமெண்டா சேஞ்ச் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நான் டிஃபால்ட்டான செட்டிங்லேயே வந்து விடுறேன். நெக்ஸ்ட்டில் போங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஜாவா ஜேடிகே 25 வந்து
இன்ஸ்டால் பண்ண தொடங்கிட்டு இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஜாவா எஸ்சி டெவலப்மெண்ட் கிட் 25.0.4 64 பிட் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு வருது. உங்களுக்கு இது இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட் சம்மந்தமான டியூட்டோரியல், ஏபிஐ டாக்குமெண்டேஷன், டெவலப்பர் கைட் அதுகள் வந்து உங்களுக்கு வந்து தெரியணுமெண்டா நீங்கள் அதில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணி அதை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், நீங்கள் வந்து EXT இன்ஸ்டாலர் ஃபைலை வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா குயிக்காகவும் ஈஸியாகவும் வந்து ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இல்லை, ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்ப்போம், இப்போ எங்களுக்கு ஜேடிகே வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து சரியாக இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கான்னு எப்படி நாங்கள் வெரிஃபை பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டை வந்து ஓப்பன் பண்ணணும். சிஎம்டி வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து முதலாவது வந்து ஜாவான்னு வந்து வேர்ஷனை வந்து செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஜாவான்னு கொடுத்து டேஷ் பண்ணி வேர்ஷன் கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா வேர்ஷன் 25.0.4. ஸோ நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷனை வந்து கரெக்டாக வந்து செய்திருக்கிறோம். அடுத்தது வந்து ஜாவாசி இருக்கான்னு பார்க்கலாம். ஜாவாசி கம்பைலர். ஸோ ஜாவாசி டேஷ் வேர்ஷன் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுலேயும் வந்து ஜாவாசி 25.0.4. சரி, அப்போ இந்த வேர்ஷன்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டுண்டா உங்களுக்கு வந்து ஜேடிகே வந்து சரியாக வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஜேடிகே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கல என்ன நடக்குமெண்டா, இந்த ஃபோல்டருக்குள்ள வந்து போய் பார்த்தீங்கன்னா நான் சி ஃபோல்டருக்குள்ள தான் கொடுத்தேன் நான். ஸோ சி ஃபோல்டருக்குள்ள வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே போய் இதுக்குள்ள வந்து ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிகே 25.0.4. சரியா, இதுக்குள்ள போய் பின் ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஜேடிகேக்குள்ள இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இதில் வந்து பாருங்க, ஜாவா இருக்குது, ஜாவா சி கம்பைலர் இருக்குது, ஜாவா டாக்ஸ் இருக்குது, ஜேஸ்ட்ராக் இருக்குது. ஸோ அப்படி எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் உங்களோட ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுக்குள்ள தான் ஜாவாவை வந்து ரன் பண்ண தேவையான எல்லா டூல்ஸும் லைப்ரரிஸும் வந்து இருக்கும். சரியா, ஸோ இப்போ உங்களுக்கு ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுண்டா என்னென்று தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து ஐடி என்றால் என்னென்னு பார்ப்போம். ஐடின்னு சொல்கிறது வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை வந்து ரைட் பண்ண, டெஸ்ட் பண்ண, டிபக் பண்ண, ரன் பண்ண தேவையான ஒரு சாஃப்ட்வேர். எளிமையாக சொல்லணுமெண்டா ப்ரோக்ராம் செய்ய தேவையான அனைத்து டூல்ஸையும் ஒரே சாஃப்ட்வேரில் வழங்குகிற அப்ளிகேஷனை தான் நாங்கள் ஐடின்னு சொல்லுவோம். ஸோ ஐடியை பயன்படுத்தி நாங்கள் ப்ரோக்ராமை வந்து ரைட் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, டிபக் பண்ணுறது, ரன் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துலையே வந்து மிக எளிமையாக வந்து செய்து கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் ஐடியின் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்ப்போம். முதலாவது வந்து கோட் எடிட்டர். கோடை வந்து
எழுதுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து டிபக்கிங், ப்ரோக்ராமை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் செய்து எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் இந்த டிபக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரன் அண்ட் பில்டண்டா நாங்கள் ஒரு கிளிக்லேயே நாங்கள் வந்து ஈஸியாக வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி கொள்ளலாம். ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது வந்து ஈஸியாக வந்து எங்களோட ஃபைல்ஸ் மற்றும் பேக்கேஜஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஐடிஸ் வந்து உதவும். அடுத்தது வந்து கோட் அசிஸ்டன்ட்னு சொல்கிறது வந்து கோட் எழுதும்போது எங்களுக்கு வந்து சஜஷன்ஸை வந்து தரும். இன்டகிரேஷன், இப்போ ஏற்கனவே ஐடியில் இருக்கிற டூல்ஸை தவிர புதுசாக ஏதாவது டூல்ஸ் இல்லாட்டிக்கு வந்து ஃபீச்சர்ஸை வந்து நாங்கள் இன்டகிரேட் பண்ணணுமென்றாலும் நாங்கள் வந்து ஈஸியாக வந்து ஐடியில் இன்டகிரேட் பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக வந்து பார்ப்போம், ஜாவாவில் வந்து ஜாவா டெவலப்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன ஐடிஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாமெண்டு. அதில் முதலாவது வந்து நெட்பீன்ஸ் ஐடி, இன்டெலிஜே ஐடிஇஏ யூஸ் பண்ணலாம், எக்லிப்ஸ் ஐடி யூஸ் பண்ணலாம், விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணலாம், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்ப்போம் யூசஸ் ஆஃப் ஐடிஇ இன் ஜாவா. ஸோ ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமை வந்து ரைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஐடி யூஸ் பண்ணலாம், டிபக் பண்ணி எரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், ஜாவா ப்ரோக்ராமை வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஜாவா ப்ரொஜெக்ட்ஸ் வந்து லார்ஜாக இருந்துச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நாங்கள் ஐடி வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி, நாங்கள் ஈஸியாக வந்து ரைட் பண்ணி எடிட் பண்ணி டிபக் பண்ணி ரன் பண்ணி அது எல்லாமே வந்து ஒரே ஸ்டெப்பில் செய்கிறபடியாக ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த லெக்சர் சீரீஸில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஐடி வந்து நெட்பீன்ஸ் ஐடி. நெட்பீன்ஸ் ஐடின்னு சொல்கிறது வந்து ஒரு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ஐடி. ஐடின்னு சொல்கிறது வந்து இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாரன்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அது வந்து டெவலப்பர்ஸுக்கு வந்து கோடை வந்து ரைட் பண்ண, கம்பைல் பண்ண, டிபக் பண்ண, ரன் பண்ண, அப்ளிகேஷனை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த ஐடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்ப்போம் நெட்பீன்ஸ் ஐடி வந்து எந்தெந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குண்டு. நெட்பீன்ஸ் ஐடியை வந்து நாங்கள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம், லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மெக்கோஎஸ்லையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். நெட்பீன்ஸ் ஐடி வந்து பிரதானமாக வந்து ஜாவாவுக்கு உருவாக்கப்பட்டாலும் நாங்கள் வந்து அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கல ஜாவாவுக்கு சப்போர்ட் பண்ணும் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, ஜகதா இஇ, SQL, மாவன், கிரெடில் இப்படியான லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே வந்து இந்த நெட்பீன்ஸ் ஐடி வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்ப்போம் நெட்பீன்ஸ் ஐடின்ற வந்து ஃபீச்சர்ஸ் என்னண்டு. ஸ்மார்ட் கோட் எடிட்டர், ஸோ நாங்கள் வந்து ஈஸியாக வந்து கோட்டை வந்து எடிட் பண்ணி எழுதிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கோட் ஆட்டோ கம்ப்ளீஷன், அதாவது வந்து நாங்கள் கோட் எழுதும்போது அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சஜஷன்ஸ் வந்து இந்த ஐடி வந்து நெட்பீன்ஸ் ஐடி வந்து தரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் ஹைலைட். ஹைலைட்னு சொல்கிறது வந்து நாங்கள் வந்து கோடை வந்து எழுதி கொண்டு போய்க்கல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிண்டெக்ஸ், அதாவது வந்து கிளாஸுக்கு வேறு கலர் காட்டும், அதே மாதிரி கமெண்ட்டுக்கு வேறு கலர் காட்டும், அதே மாதிரி கீவேர்ட்ஸுக்கு வேறு கலர் காட்டும், ஸ்ட்ரிங்குக்கு வேறு கலர் காட்டும், அப்படியான சிண்டெக்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். அடுத்தது வந்து பில்டின் டிபக்கர் இருக்குது. ஸோ அந்த டிபக்கரை யூஸ் பண்ணி நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கோடை எக்ஸிக்யூட் பண்ணி எரரை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து ஒன் கிளிக் பில்ட் அண்ட் ரன். ஸோ நாங்கள் ஒரு பட்டன் கிளிக் ரன் அண்ட் பட்டன் கிளிக்கை யூஸ் பண்ணியே நாங்கள் ஈஸியாக வந்து பில்ட் பண்ணி எங்களோட ஜாவா ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஈஸியாக வந்து ஃபைல்ஸ் பேக்கேஜஸ் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம்.
அடுத்தது கோட் ரீஃபேக்டரிங். இப்போ நாங்கள் ஒரு வேரியபிளுக்கோ ஒரு மெத்தட்டுக்கோ வந்து ஒரு பேரை வந்து மாற்றணுமெண்டா எங்களோட ப்ரொஜெக்ட் முழுவதும் வந்து என்ன செய்யலாமெண்டா பாதுகாப்பாக இந்த ரீஃபேக்டரிங்கை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிட் இன்டகிரேஷன். ஸோ ஜிட் வந்து வேர்ஷன் கண்ட்ரோலிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இந்த நெட்பீன்ஸில் வந்து இன்டகிரேட் பண்ணி இருக்கிறபடியாக நாங்கள் வந்து ஈஸியாக வந்து எங்களோட ப்ரொஜெக்டில் சேஞ்சஸை வந்து ட்ராக் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளக்இன் சப்போர்ட். ஸோ நாங்கள் ஏதாலும் புதிய ஃபீச்சர்ஸை இணைக்கணுமெண்டாலோ இல்லாட்டிக்கு வந்து புதிய டெவலப்மெண்ட் டூல்ஸை வந்து இணைக்கணுமெண்டாலோ நாங்கள் இந்த நெட்பீன்ஸ் ஐடியில் வந்து இணைச்சிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து ஜாவா டெவலப்மெண்ட் சப்போர்ட். ஸோ ஜாவா ப்ரோக்ராமிங் எழுதி ரன் பண்ணுறதுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே வந்து இந்த நெட்பீன்ஸ் ஐடி வந்து வழங்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோட் டெம்ப்ளேட். கோட் டெம்ப்ளேட்னு சொல்கிறது வந்து இப்போ நாங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கோட்டை வந்து குயிக்காக அழுகிறதுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் ஷார்ட் அப்ரிவியேஷன் வந்து யூஸ் பண்ணினாங்க. ஸோ ஷார்ட் அப்ரிவியேஷனை வந்து நாங்கள் கோட் டெம்ப்ளேட்டில் வந்து எழுதி வச்சோம்னா அந்த ஷார்ட் அப்ரிவியேஷனை வந்து டைப் பண்ணிக்கல எங்களுக்கு வந்து அந்த கோட் வந்து எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் system.out.printlnக்கு வந்து நாங்கள் எஸ் அவுட்டண்டு நாங்கள் டெம்ப்ளேட்டில் சர்வ் பண்ணி வச்சோம்னா அந்த எஸ் அவுட்டண்டு ஷார்ட் அப்ரிவியேஷனை வச்சுக்கொண்டு system.out.println நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ஸோ நாங்கள் ஈஸியாக வந்து எப்படி வந்து கோடை ரைட் பண்ணலாம், எப்படி கோடை ரன் பண்ணலாம், எப்படி எரர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் எல்லாமே வந்து நாங்கள் ஈஸியாக வந்து இந்த நெட்பீன்ஸ் ஐடியில் வந்து கற்றுக்கொள்ளலாம். ஸோ இது எல்லாமே நெட்பீன்ஸ் ஐடின்ற ஃபீச்சர்ஸாக வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து பார்ப்போம் நெட்பீன்ஸ் ஐடியை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்ட்டு. அதுக்கு முதலாவது வந்து அப்பாச்சி நெட்பீன்ஸ் டவுன்லோட் பேஜுக்கு வந்து போகணும். அதுக்குள்ளே வந்து இன்ஸ்டாலர்ஸ் அண்ட் பேக்கேஜை வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வந்து நெட்பீன்ஸ் ஐடியோட வந்து ஜேடிகேயும் சேர்த்து ஒரு பண்டிலாக தான் எங்களுக்கு வந்து தருகுது. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தோம்னா நெட்பீன்ஸ் 30 + ஜேடிகே 26. ஸோ நாங்கள் முதல்ல வந்து ஜேடிகே 25 எல்டிஎஸ் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி சொன்னேன். ஸோ அந்த எல்டிஎஸ் வெர்ஷன் வந்து நாங்கள் வந்து நெட்பீன்ஸ் ஐடிக்கும் யூஸ் பண்ணலாம், வேறு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படி வேறு சாஃப்ட்வேர்ஸுக்கும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ வந்து அப்பாச்சி வந்து நெட்பீன்ஸ் ஐடியோடைய சேர்த்து ஜேடிகே வந்து உங்களுக்கு வந்து பண்டிலாக தரபடியாக நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணணுமென்ற அவசியம் வந்து இல்லை. நீங்கள் இந்த பண்டில் பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலையே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட நெட்பீன்ஸும் ஜேடிகேயும் சேர்த்து டவுன்லோட் ஆகும். ஆனால் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு எப்படி ஜேடிகே வந்து டவுன்லோட் பண்ணணுமென்று தெரியணுமென்றதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து ஜாவா ஜேடிகே 25 எல்டிஎஸ் வெர்ஷனை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு உங்களுக்கு வந்து சொல்லி தந்தேன். ஸோ நீங்கள் சிம்பிள் ஸ்டெப்பாகவே வந்து நீங்கள் உங்களோட நெட்பீன்ஸ் ஐடியையும் ஜேடிகேயும் சேர்த்து இந்த பண்டில் வந்து ஒரேடியாக டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து செட்டப் பண்ணி கொள்ளலாம். ஸோ இன்ஸ்டாலர் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணுறது மூலம் இந்த நெட்பீன்ஸையும் நெட்பீன்ஸ் 30ஐயும் ஜேடிகே 24ஐயும் இன்ஸ்டால் பண்ணி அதன் மூலமாக வந்து உங்களோட கம்ப்ளீட்டான செட்டப் ஃபைலை வந்து செய்து கொள்ளலாம். அண்டு இப்போ விண்டோ இன்ஸ்டாலரில் வந்து நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஜேடிகே 26 தான் இருக்குது. ஆனால் இந்த நெட்பீன்ஸ் 30 வந்து ஜேடிகே 21, ஜேடிகே 25, ஜேடிகே 26 எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி வாங்க இப்போ வந்து எப்படி நெட்பீன்ஸ் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்ப்போம். நெட்பீன்ஸ் ஐடியை வந்து டவுன்லோட் பண்ணணுமெண்டா கூகுளில் போய் டவுன்லோட் நெட்பீன்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணோன்னு உங்களுக்கு முதலாவது வர லிங்க் வந்து அப்பாச்சி நெட்பீன்ஸ் ரிலீசஸ்ன்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இதில் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து அப்பாச்சி நெட்பீன்ஸ் 30. ஸோ அதில் வந்து இந்த டவுன்லோட் பேஜுக்கு வந்து போய்க்கொள்ளுங்க.
ஸோ இந்த டவுன்லோடிங் அப்பாச்சி நெட்பீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து இருக்கும் சிப் ஃபைல். ஸோ நீங்கள் இன்ஸ்டாலர் பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணணுமெண்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் ரிலேட்டி பேக்கேஜஸ் வந்து இருக்கும். அது வந்து விண்டோஸுக்கு மெக் ஓஎஸ்க்கு லினக்ஸுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து கீழே போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸுக்குள்ள வந்து விண்டோஸுக்கு வந்து அப்பாச்சி நெட்பீன்ஸ் 30 ப்ளஸ் ஜேடிகே 26 பண்டிலாக வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பண்டில் வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு அந்த பண்டில் வந்து டவுன்லோட் பண்ணி முடிய, ஸோ நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த பண்டிலை வந்து ரன் பண்ணி காட்டுறேன். டவுன்லோட் பண்ணி முடிய அந்த பண்டிலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் அப்பாச்சி நெட்பீன்ஸ் இன்ஸ்டாலரை வந்து ஓப்பன் பண்ணோன்னு செட்டப் விசார்ட் வந்து வரும். அந்த செட்டப் விசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த அப்பாச்சி நெட்பீன்ஸ் ஃபைல் வந்து இங்கே சேவ் பண்ண போகிற லொக்கேஷன் வந்து காட்டும். சிஇக்குள்ள ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ள அப்பாச்சி நெட்பீன்ஸ் வந்து வருது. இதை வந்து இந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமெண்டா ப்ரௌஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். நான் டிஃபால்ட் செட்டிங்கில் வந்து போகிறேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜை வந்து நீங்கள் சி ஃபோல்டருக்குள்ள டவுன்லோட் பண்ணணுமெண்டா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து 1.26 GB இருக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் எதாலும் டெஸ்க்டாப்புக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் வேணுமெண்டா இதில் வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. வேணாட்டிக்கு டிக் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்பீன்ஸ் வந்து சீக்கில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ள அப்பாச்சி நெட்பீன்ஸ் வந்து ஸ்டோர் ஆக போகுது. அடிஷ்னலாக வந்து நான் டெஸ்க்டாப்புக்கு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்கு பிறகு இன்ஸ்டால் என்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ உங்களோட இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இந்த அப்பாச்சி நெட்பீன்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து செட்டப் ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு ஃபைனலாக வந்து இந்த விண்டோ வந்து வரும். இதில் வந்து நீங்கள் ஃபினிஷ் என்ற பட்டனை கிளிக் பண்ணி இந்த செட்டப் ஃபைலை வந்து எக்ஸிட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் லான்ச் அப்பாச்சி நெட்பீன்ஸை வந்து டிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்பாச்சி நெட்பீன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த நோட்ஸில் வந்து அப்பாச்சி நெட்பீன்ஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிக்சர் எடுத்து போட்டிருக்கிறேன். வேணுமெண்டா இதை ரெஃபரன்ஸுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நெட்பீன்ஸ் ஐடியின் இன்டர்ஃபேஸை வந்து பார்ப்போம். அதில் முதலாவது வந்து டைட்டில் பார். டைட்டில் பார்ன்னு சொல்கிறது வந்து எங்களோட கரண்ட் ப்ரொஜெக்டின் டைட்டிலையும் நெட்பீன்ஸ் ஐடியின் நேமையும் டிஸ்பிளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து மெனு பார். மெனு பார் வந்து எல்லா கமாண்ட்ஸையும் வந்து கொண்டிருக்கும். ஸோ அதில் நிறைய மெனூஸ் இருக்குது. ஃபைல், எடிட், வியூ அப்படி வந்து நிறைய மெனூஸ் இருக்குது. எங்களுக்கு பொருத்தமான மெனூஸை சூஸ் பண்ணி அதில் இருக்கிற கமாண்ட்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து டூல் பார். டூல் பார்ன்னு சொல்கிறது வந்து குயிக்காக அக்சஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து இங்கே இந்த டூல் பாரில் வந்து வச்சுக்கொள்ளலாம். இங்கே பாருங்கள், இதில் இது வந்து ரன் பட்டன். ஸோ அது மாதிரி நாங்கள் கொமனாக வந்து யூஸ் பண்ணுற கமாண்ட்ஸ் வந்து இந்த டூல் பாரில் வந்து இருக்கும். அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் விண்டோ. இந்த ப்ரொஜெக்ட் விண்டோவில் இப்போ நாங்கள் கரண்டாக திறந்து வச்சிருக்கிற ப்ரொஜெக்டின் ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குது, என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன லைப்ரரிஸ் இருக்குது எல்லாம் இதில் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். அடுத்தது அஞ்சாவது வந்து நெவிகேட்டர் விண்டோ. நாங்கள் இப்போ கரண்டாக திறந்து வச்சிருக்கிற ஃபைலில் என்னென்ன கிளாஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட் இருக்குது, என்னென்ன ஃபீல்டு இருக்குது, அந்த எல்லா ஸ்ட்ரக்சரையும் வந்து இந்த நெவிகேட்டர் விண்டோ மூலம் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஆறாவது வந்து எடிட்டர் விண்டோ. இந்த எடிட்டர் விண்டோவில் வந்து எங்களோட ப்ரோக்ராம் கோட்டை வந்து நாங்கள் ரைட் பண்ணிக்கொள்ளலாம், எடிட் பண்ணிக்கொள்ளலாம். அது வந்து சிண்டெக்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். அடுத்தது ஏழாவது வந்து அவுட்புட் விண்டோ. நாங்கள் இந்த ப்ரோக்ராமை வந்து எழுதி முடித்து ரன் பண்ணும்போது
உங்களுக்கு வந்து என்ன அவுட்புட் வருமென்றதை இந்த அவுட்புட் விண்டோவில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கடைசியாக இருக்கிறது வந்து ஸ்டேட்டஸ் பார். ஸ்டேட்டஸ் பார் வந்து இப்போ எங்களோட கேர்சர் வந்துட்டு கேர்சர் எந்த பொசிஷனில் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டேட்டஸ் பாரில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஜாவாவில் வந்து நாங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு பார்ப்போம். முதலாவது வந்து ஃபைலுக்கு போய் நியூ ப்ரொஜெக்ட்னு கொடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு ஜாவா அப்ளிகேஷன், நாங்கள் ஜாவா அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ண போகிறோம். அதால் வந்து ஜாவா அப்ளிகேஷன் சூஸ் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணுமெண்டா ப்ரொஜெக்ட் நேம் கொடுத்துக்கொள்ளணும். எந்த லொக்கேஷனில் நாங்கள் அந்த ப்ரொஜெக்டை வந்து சர்வ் பண்ணுறேன்னு கொடுத்துக்கொள்ளணும். கடைசியாக வந்து ஃபினிஷ் கொடுத்துக்கொள்ளலாம். சரி, இப்போ வாங்க நாங்கள் எப்படி ஜாவாவில் வந்து ப்ரொஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணணுன்னு பார்ப்போம். முதலாவது வந்து நாங்கள் என்ன செய்யணுமெண்டா நெட்பீன்ஸ் ஐடியை வந்து நாங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளணும். நெட்பீன்ஸ் ஐடியை கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு நெட்பீன்ஸ் ஐடியில் இருக்கிற மாடியூல்ஸ் எல்லாம் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து இப்படி ஒரு விண்டோன்னு வரும். இதில் நீங்கள் ஷார்ட்கட்டாக நியூ ப்ரொஜெக்ட்னு கொடுத்து இதுலையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு நீங்கள் இதில் ஃபைலில் போய் நியூ ப்ரொஜெக்ட்னு கொடுத்துட்டு சூஸ் ப்ரொஜெக்டில் வந்து கேட்டகரிஸில் வந்து ஜாவா வித் மேர்வன்ன்றதை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் மேர்வன்னு சொல்கிறது வந்து பாப்புலரான பில்ட் ஆட்டோமேஷன் அண்ட் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூலாக வந்து இருக்கும். ஜாவா ப்ரொஜெக்டை வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த மேர்வன் ஆட்டோமேஷன் டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதில் வந்து ஜாவா அப்ளிகேஷன் ப்ரொஜெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனென்றால் நாங்கள் இப்போ ஸ்டாண்டர்லோன் அப்ளிகேஷன் எப்படி எழுத போகிறோம்னு பார்க்க போகிறோம். அதால் ஜாவா அப்ளிகேஷன் என்ற ப்ரொஜெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து ப்ரொஜெக்டுக்குரிய நேம் வந்து நாங்கள் கொடுக்கணும். நான் சும்மா ஹலோன்னு கொடுக்குறேன். அதுக்கு பிறகு வந்து ப்ரொஜெக்டுக்குரிய லொக்கேஷன் கொடுக்கணும். இதுக்குள்ள வந்து டாக்குமெண்ட்ஸுக்குள்ள நெட்பீன்ஸ் ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் ஆக போகுது. உங்களுக்கு வேறு லொக்கேஷன் மாற்றணுமெண்டா நீங்கள் அதில் ப்ரௌஸ் பண்ணி மாற்றிக்கொள்ளலாம். உங்களோட பேக்கேஜ் வந்து இங்கே வந்து com.mycompany.helloன்னு வரப்போகுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொடுத்து முடிய நீங்கள் இதில் ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹலோ வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஹலோன்ற ப்ரொஜெக்டில் வந்து இதில் சோர்ஸ் பேக்கேஜில் போய் பார்த்தீங்கன்னா com.mycompany.hello என்ற பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா hello.javaன்ற ஃபைல் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? அப்போ எங்களோட பேக்கேஜ் நேம் வந்து com.mycompany.helloன்னு போட்டிருக்கு. ஏன் இந்த பேக்கேஜ் எங்களுக்கு தேவைண்டா எங்களோட ஜாவா கிளாஸஸை வந்து நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்தது வந்து ஜாவாவில் வந்து எப்பயுமே கோடிங் எழுதேக்கில் அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் ஃபைலாவது நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஜாவா வந்து ஒப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ அட்லீஸ்ட் ஒரு கிளாஸாவது எங்களோட சோர்ஸ் கோடில் வந்து இருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் ஹலோன்னு இருக்குது. இதில் இன்னொன்று நான் வச்சுக்கொள்ளுங்க, நாங்கள் பப்ளிக்காக வந்து ஒரு கிளாஸுக்கு வந்து கொடுத்தோம்னா நாங்கள் எந்த கிளாஸை வந்து அந்த சோர்ஸ் கோடில் பப்ளிக்காக கொடுத்துருக்குறோமோ அந்த கிளாஸ் நேமில் தான் எங்களோட ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணப்பட்டு இருக்கணும். ஜாவா சோர்ஸ் கோட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளாஸ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்கன்னா ஏதாவது ஒரே ஒரு கிளாஸை மட்டும்தான் நீங்கள் பப்ளிக்காக வந்து கொடுத்து கொள்ளலாம். பப்ளிக்னு சொல்கிறது வந்து இந்த கிளாஸ் வந்து மற்ற எல்லா கிளாஸுக்கும் விசிபிளாக வந்து இருக்கும். நாங்கள் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கல கிளாஸ் கீவேர்ட் கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து கிளாஸ்னு நேம் கொடுக்கணும், ஹலோ. ஸோ இங்கே வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஓப்பன் கர்லி ப்ராக்கெட். அதுக்குள்ள வந்து மெயின் மெத்தட் எழுதியிருக்கு பப்ளிக். ஸோ இந்த மெயின் மெத்தட் வந்து எல்லாருக்கும் வந்து விசிபிள் ஆகும். ஸ்டாட்டிக், இது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். ஒப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாமலே நாங்கள் இந்த மெத்தட்டை வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம்.
voidன்றது வந்து ரிட்டர்ன் டைப். voidன்னு கொடுத்தோம்னா இந்த மெத்தட் ஒன்றையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணாது. மெயின்னு சொல்கிறது வந்து மெயின் மெத்தட். எங்களோட மெயின் மெத்தட்னு நேம். ப்ராக்கெட்டுகளை வந்து நாங்கள் பேராமீட்டர்ஸ் கொடுப்போம். இங்கே வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு அரே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் ஆக்ஸண்டு. இந்த ஸ்ட்ரிங் டைப் அரே வந்து நாங்கள் கமாண்ட் லைனில் ஏதாலும் ஆர்கியூமெண்ட்ஸை வந்து என்டர் பண்ணோம்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணப்படும். ஸோ ஒவ்வொரு தரக்கா நாங்கள் மெத்தட் எழுதியக்களையும் மெத்தட் பொடி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பன் கேர்லி ப்ராக்கெட் கொடுத்து இங்கே க்ளோஸ் கேர்லி ப்ராக்கெட் கொடுக்கணும். அந்த மெத்தட் பொடிக்கில் தான் நாங்கள் வந்து எங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து எழுதி கொள்ளணும். ஸோ இதில் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதுக்கு அந்த பிரிண்ட் எல்என் ஃபங்க்ஷன் வந்து சிஸ்டம் டாட் அவுட்டுக்குள்ளே வந்து இருக்குது. அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் கொடுத்துட்டு அந்த பிரிண்ட் எல்என் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நாங்கள் எதாலும் டெக்ஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து என்ன செய்யலாமெண்டா ஆர்கியூமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இங்கே வந்து ஹலோ வேர்ல்டு இங்கே வந்து ஆர்கியூமெண்ட் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்ட்ரிங் டைப் ஆர்கியூமெண்ட் வழியாக டபுள் கொட்டேஷன் மார்க்கில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணுமெண்டா கொடுக்கணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிவிலையும் நாங்கள் செமிகோலன் வந்து கொடுக்கணும். சரியா? அப்புறம் இங்கே கிளாஸ் தொடங்கப்பட்டிருக்கு, இங்கே கிளாஸ் முடிபட்டிருக்கு. ஸோ நாங்கள் எங்களோட கோடிங் எழுதின பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ப்ரொஜெக்ட் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் ரன் பண்ணலாம். இல்லாட்டிக்கு F6 என்ற பட்டனை கிளிக் பண்ணியும் நாங்கள் ரன் பண்ணி கொள்ளலாம். இதை நாங்கள் ரன் பண்ணிக்கல இங்கே எங்களுக்கு அவுட்புட் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. இந்த அவுட்புட் விண்டோலன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருக்கிற ஹலோ வேர்ல்டுன்றது வந்து இங்கே கன்சோலில் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ஸோ இப்படித்தான் நாங்கள் நெட்பீன்ஸில் வந்து ஜாவா ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணி சோர்ஸ் கோட் எழுதி ரன் பண்ணி கொள்ளலாம். இந்த நெட்பீன்ஸ் விண்டோவை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட மெனு பாராக இருக்கும், இது டூல் பாராக வந்து இருக்கும், இது வந்து ப்ரொஜெக்ட் பார், இது வந்து நெவிகேட்டராக வந்து இருக்கும், இது வந்து கோட் எடிட்டர், இது அவுட்புட் விண்டோவாக வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து டைப் ஆஃப் எரர்ஸ் வந்து பார்ப்போம். டைப் ஆஃப் எரர்ஸில் வந்து 3 எரர்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து சிண்டெக்ஸ் எரர், அடுத்தது வந்து ரன் டைம் எரர், அடுத்தது வந்து லாஜிக்கல் எரர். சிண்டெக்ஸ் எரர்னு சொல்கிறது வந்து நாங்கள் ப்ரோக்ராம் கோட்டை வந்து எழுதும் போது வர எரர் தான் சிண்டெக்ஸ் எரர். அது வந்து கம்பைலரால் வந்து டிடெக்ட் பண்ணப்படும். எங்களோட ப்ரோக்ராமில் வந்து சிண்டெக்ஸ் எரர் வந்து இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து எங்களால் கம்பைல் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்படி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கல, ஹலோ வேர்ல்டுன்றதை வந்து கன்சோலில் பிரிண்ட் பண்ணணுமெண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கல, கடைசியாக வந்து செமிகோலன் போடாமல் விட்டோம்னா அது எங்களுக்கு ஒரு சிண்டெக்ஸ் எரராக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த செமிகோலன் போடாமல் விடும்போது எங்களுக்கு வந்து கம்பைலேஷன் எரர் வந்து வரும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ண முடியாமல் இருக்கும். அடுத்தது வந்து ரன் டைம் எரர். ரன் டைம் எரர்னு சொல்கிறது வந்து ஜாவா ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணிக்கல வர எரர் தான் ரன் டைம் எரர்னு சொல்லுவோம். ஜேவிஎம் வந்து எங்களோட ப்ரோக்ராம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கல, அந்த எக்ஸிக்யூஷனில் வந்து ஏதாலும் எக்ஸப்ஷன் இருந்துச்சுண்டா என்ன நடக்குமெண்டா இடையில எங்களோட ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்படியான எரர்ஸை தான் நாங்கள் சொல்லுவோம் ரன் டைம் எரர்ண்டு. ஸோ ரன் டைம் எரர் வேறு டைமில் வந்து எங்களோட ப்ரோக்ராமில் வந்து சிண்டெக்ஸ் எரர் ஒன்றுமே இருக்காது. ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகிடும். கம்பைல் ஆன பிறகு தான் ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது தான் இந்த ரன் டைம் எரர் வந்து வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெமோன்னு கொடுத்துருக்கு, அதுக்குள்ள மெயின் மெத்தட் கொடுத்துருக்கு. அதில் 2 இன்டிஜர் டைப் வேரியபிள் கொடுத்துருக்கு. ஒன்று a ஈக்குவல் டு 10 என்று டிஃபைன் பண்ணியிருக்கு, அடுத்தது int b ஈக்குவல் டு 0 டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிரிண்ட் எல்என் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து a டிவைட் பை bன்னு கொடுத்துருக்கு, அதாவது வந்து 10 டிவைட் பை 0ன்னு கொடுத்துருக்கு. ஜாவாவில் வந்து 0வால் வந்து ஒரு எண்ணை வந்து வகுக்கிறத வந்து டிஃபைன் பண்ணப்படையில, அதாவது வந்து அப்படி வகுக்கும் போது எங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணப்படும். சரியா? இது வந்து ஒரு அல்த்மெட்டிக் எக்ஸப்ஷன் சொல்லுவோம். அல்த்மெட்டிக் எக்ஸப்ஷன் டிவைட் பை 0ன்னு வருது. ஸோ இந்த எக்ஸப்ஷனை வந்து வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து என்ன செய்யணும்னா ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிடும்.
இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சின்டெக்ஸ் வைஸாக வந்து எந்த எரருமே வந்து இல்லை. அப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணும்போது தான் ஜேவிஎம்மால் வந்து இந்த எக்ஸப்ஷன் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ப்ரோக்ராம் வந்து இடையில வந்து ஸ்டாப் பண்ணப்படும். அப்படிப்பட்ட எரர்ஸை தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ரன் டைம் எரர்ஸ்ண்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லொஜிக்கல் எரர். லொஜிக்கல் எரர் இருந்துச்சுன்னா ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணப்படும், ரன் பண்ணப்படும். ஆனால் எங்களுக்கு வார அவுட்புட் வந்து ராங்கான அவுட்புட்டாக வந்து இருக்கும். இப்போ நாங்கள் ஏதாலும் ப்ரோக்ராம் எழுதிக்கல இன்கரெக்டாக வந்து எங்களோட ப்ரோக்ராம் லாஜிக்கை வந்து கொடுக்கல, அது வந்து ஜேவிஎம்மால் வந்து டிடெக்ட் பண்ணப்படாது. அப்போ எங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணப்படும், ஆனால் எங்களுக்கு வார அவுட்புட் வந்து ராங்காக வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸ் டெமோ ஒன்று கொடுத்துருக்கு, அதுக்குள்ள மெயின் மெத்தட் கொடுத்துருக்கு. அதுக்குள்ள வந்து 3 வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு. இன்ட் லென்த் ஈக்குவல் டு 10, இன்ட் வித் ஈக்குவல் டு 5. ஏரியா வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஏரியான்னு யோசிச்சுக்கொள்ளுங்க. அப்போ இன்ட் ஏரியா ஈக்குவல் டு லென்த் ப்ளஸ் வித்னு கொடுத்துருக்கு. ஆனால் எங்களுக்கு தெரியும் ரெக்டாங்கிள் ஏரியா வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணணும்னா லென்த் இன்டு வித், அதாவது வந்து லென்த் மல்டிப்ளை பை வித்னு நாங்கள் கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து ப்ரோக்ராம் லாஜிக் வந்து பிழை, ஆனால் சின்டெக்ஸ் எரர் எதுவுமே இல்லை. சரியா? அண்ட் ரன் டைம்லையும் உங்களுக்கு எரர் வந்து வராது, இந்த கோடிங் வந்து ரன் ஆகும். ஆனால் வார அவுட்புட் வந்து எங்களுக்கு வந்து பிழையாக வந்து வரும். சரியா? எங்களுக்கு வந்து லென்த்தையும் வித்தையும் கூட்டினா 15ன்னு தான் வரும். ஆனால் ஏரியான்னு பார்க்கல லென்த்தையும் வித்தையும் வந்து பெருக்கணும். பெருக்கினா எங்களுக்கு வந்து 10 தர 5 50 வரணும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து 50, ஆனால் அவுட்புட் வந்து 15. சரியா? அப்போ கரெக்டான லாஜிக் இல்லை, அப்படியான எரர்ஸை தான் நாங்கள் சொல்லுவோம் லாஜிக்கல் எரர் என்று. சரி, அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சின்டெக்ஸ் எரர் வந்து கம்பைல் டைமில் வந்து வரும். அதாவது வந்து நாங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது ஏதாவது சின்டெக்ஸ் எரர் வந்து, அதாவது சின்டெக்ஸ் அதில் மிஸ் பண்ணினோம்டா அந்த டைமில் வந்து சின்டெக்ஸ் எரர் வரும். ரன் டைம் எரரில் வந்து என்ன நடக்குமெண்டா நார்மலாக எங்களோட ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிடும். அதாவது வந்து எங்களோட ப்ரோக்ராமில் எந்த சின்டெக்ஸ் எரருமே இருக்காது. ஆனால் ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சுண்டா அந்த ப்ரோக்ராம் வந்து இடையில வந்து ரன் பண்ணுறது நின்றுடும். சரி, அப்படியான எரர்ஸை வந்து நாங்கள் சொல்கிறாங்க ரன் டைம் எரர். லாஜிக்கல் எரர்னு சொல்லிக்கல வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும், ரன் ஆகும். ஆனால் எங்களோட ப்ரோக்ராம் லாஜிக்கில் வந்து ஏதாவது மிஸ்டேக் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட எரரை தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் லாஜிக்கல் எரர். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டைப் ஆஃப் எரர்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குது உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த எக்ஸசைஸ் ஒன்று பார்ப்போம். ரைட் அ ஜாவா ப்ரோக்ராம் தட் பிரிண்ட் த ஃபாலோயிங் அவுட்புட். இந்த அவுட்புட்டை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன மாதிரி கோடிங் எழுதுவீங்க? எனக்கு முதல் லைனில் வந்து வெல்கம் டு ஜாவான்னு வரணும், ரெண்டாவது லைனில் லேர்னிங் ஜாவா இன் தமிழ்ன்னு வரணும், மூன்றாவது லைனில் தமிழ் டெக் இடியோன்னு வரணும். இப்போ 3 லைனில் வாரபடியாக எனக்கு 3 பிரிண்ட் எல்என் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவைப்படும். அப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து எழுதுறதுக்கு முதலாவது வந்து கிளாஸ் கொடுக்கணும். பப்ளிக் கிளாஸ் வெல்கம்னு நான் கொடுத்துருக்குறேன். இங்கே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ள வந்து நாங்கள் மெயின் மெத்தட் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். அந்த மெயின் மெத்தட்டுக்குள்ளே தான் நாங்கள் வந்து எழுத வேண்டிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எழுதணும். ஸோ இந்த மெயின் மெத்தட் இங்கே தொடங்கி இங்கே வந்து முடியுது, கிளாஸ் வந்து இங்கே தொடங்கி இங்கே வந்து முடியுது. அப்போ எங்களுக்கு 3 பிரிண்டெல்என் ஸ்டேட்மெண்ட் வேணும். அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் முதலாவது வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்கில் வெல்கம் டு ஜாவான்னு கொடுத்து ஸ்டேட்மெண்ட் முடிவில் வந்து நாங்கள் செமிகோலன் கொடுக்கணும். அடுத்தது வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் டபுள் கொட்டேஷன் மார்க்கில் லேர்னிங் ஜாவா இன் தமிழ்னு கொடுத்துட்டு அது முடிய ஸ்டேட்மெண்ட் முடிய செமிகோலன் கொடுக்கணும். இதில் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ப்ராக்கெட்டுக்குள்ள டபுள் கொட்டேஷன் மார்க்கில் தமிழ் டெக் இடியோன்னு கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் முடிவில் செமிகோலன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டாக வந்து வெல்கம் டு ஜாவா லேர்னிங் ஜாவா இன் தமிழ் டெக் இடியோன்னு வந்து வரும். அடுத்தது வந்து பாருங்க, ரைட் அ ஜாவா ப்ரோக்ராம் தட் டிஸ்பிளேஸ், அதாவது வந்து இங்கே உங்களுக்கு ஸ்டார் மாதிரி வரணும், அப்புறம் வெல்கம் டு தமிழ் டெக் இடியோன்னு வரணும், பிறகு லேர்னிங் ஜாவா இன் தமிழ்னு வரணும்.
ஸோ இது சேம் தான். நீங்கள் இதே மாதிரி பிரிண்ட் எல்என் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி செய்யலாம். முதலாவது டபுள் கொட்டேஷன் மார்க்கில் ஸ்டார்ஸை வந்து கொடுக்கணும். பிறகு அடுத்த பிரிண்ட் எல்என் ஸ்டேட்மெண்ட்டில் வெல்கம் டு தமிழ் டெக் இடியோன்னு கொடுக்கணும். அடுத்த பிரிண்ட் எல்என் ஸ்டேட்மெண்ட்டில் லேர்னிங் ஜாவா இன் தமிழ்னு கொடுக்கணும். அடுத்த பிரிண்ட் எல்என் ஸ்டேட்மெண்ட்டில் திருப்பி வந்து ஸ்டார்ஸை கொடுத்து முடிச்சு கொள்ளலாம். சரியா? ஸோ இந்த நார்மலாக வந்து நீங்கள் எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது, அந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் காமனாக என்ன மிஸ்டேக் விடுறது, அது எல்லாமே வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஜாவா ப்ராஜெக்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து எப்படி ரன் பண்ணுறது, அதில் என்னென்ன டைப் ஆஃப் எரர்ஸ் வந்து வரும், அப்படியான காமனான ஐடியாவோட நான் தந்திருக்கிறேன். ஜேடிகே என்ற என்ன, ஜேஆர்இ என்ற என்ன, ஜேவிஎம் என்ற என்னன்னு படிச்சுனாங்க. ஜேடிகே வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்த்துனாங்க. நெட்பீன்ஸ் ஐடியை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்த்துனாங்க. ஜாவா ப்ராஜெக்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமை வந்து எப்படி எழுதுறது, அதை எப்படி ரன் பண்ணுறேன்னு பார்த்துனாங்க. அடுத்தது வந்து டைப் ஆஃப் எரர்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து டைப் கன்வர்ஷன், ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தமிழ் டெக் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா புதுசாக ஏதாலும் வீடியோஸ் வந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.